நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நம. இதனமல உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும், சாதித்து காட்ட முடியும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம லக்ன சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதையும் கைவிட்டுறாதீங்க. எதிர்த்து போராடுங்க. மனிதனாக பிறந்ததே ஒரு எறும்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் போராடுவதற்கான பிறந்தோம். மனிதனும் போராடத்தான் வேண்டும். சரி, அந்த போராட்டம் நமக்கு எந்த விதத்தில் நல்லது கொடுக்கும், நம்ம போராட்டத்திற்கு என்னென்ன செஞ்சால் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போ வித்தியாசமாக நம்ம லைஃப்பில் எப்போ சார் எனக்கு ஒரு வெடிமோட்சம் கிடைக்கும், எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், எல்லாரும் வீடு வாங்குறா, நான் எப்போ வீடு வாங்குவேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான் பசங்க குட்டிங்களோட, நான் எப்போ இருப்பேன், எனக்கு கிட்டத்தட்ட 32 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை, நான் என்ன பண்ணுறது, இதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய திசை எந்த திசை? ஒவ்வொரு இதில் 3 நட்சத்திரம் வருது சார். மகம், பூரம், உத்திரம். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதம். ஸோ மகமும் பூரமும் இருக்கக்கூடியது மேஜராக இருக்கும். ஸோ மகம், பூரம், உத்திரம் 4, 4, 8 + 1 9 பாதங்கள் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி லக்னம். இப்போது சிம்ம லக்னம். ஸோ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், சிம்ம ராசி, அந்த ராசியில் நாம் பிறந்தது மகமாக இருந்ததுன்னா மக நட்சத்திரக்காரர்கள் நாம் என்ன பண்ணணும்? இப்போ மகம் அப்படின்னு ஆரம்பித்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு அஸ்வினி, மகம், மூலம், கேத்து திசை. நம்ம கேத்து திசையில் நம்ம லைஃப்பை ஆரம்பிப்போம். லைஃப் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தை எதை விட்டோமோ அதுலேருந்து இந்து தர்மமே, இந்து கலாச்சாரமே, சனாதன தர்மமே என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்து அப்படின்னா சனாதனம், சனாதனம் தான் இந்து. இது எதை சொல்கிறது? நமக்கு நம்முடைய பிளானட்ரி பொசிஷன். இன்றைக்கி நம்ம பிறந்தது ஒரு பிளானட்டில் தான் நிற்கிறோம். எர்த் அப்படிங்கிற பிளானட்டில் தான் இருக்கும். இதுவே ஒரு பிளானட். ஸோ பிளானட்ரி கிராவிடேஷன் ஃபோர்ஸில் தான் நமக்கு தெரியுது. கிராவிடேஷன் ஃபோர்ஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது என்ன தெரியுது. இது ஒரே நேர்கோட்டில் சுற்றி வருது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்மை விட பெரிய சக்தி ஒன்று இருக்குது. அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எதை உணர முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா அந்த சக்திகளுக்காக மேலே போயிட்டுருக்கு. ஏன்னா மார்னிங் ஏந்தோடனே நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய சக்தி, சூரியனுடைய சக்தி. அதனுடைய இம்பேக்ட் எவ்வளோ லைட்டு போட்டாலும் அந்த இம்பேக்ட் வராது. அது சூரியன். அது ஒரு பிளானட், மேஜர் பிளானட். அடுத்தது இரவில் நாம் பார்க்கக்கூடியது, தேய்ந்தும் வளர்ந்தும் வரக்கூடியது சந்திரன், நிலா, சந்திரன். அது ஒரு பிளானட். அடுத்தது குரு, சனி, புதன். இவைகளுடைய இம்பேக்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகம். அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா இப்போ நம்ம 10th வரைக்கும் படிக்கணும், 12th படிக்கணும்னா பித்தகோரஸ் தியரம் தெரியணும். ஒரு 15, 12 தேரங்கள் தெரிஞ்சே ஆகணும். என்னால் தேரம் படிக்க முடியாது, மேக்ஸில் அதை மட்டும் விட்டுருன்னு பண்ண முடியாது. இன்னும் மொத்தமே 3 செக்ஷனில் அது ஒரு செக்ஷன் கட்டாயம் இருக்கும். எனக்கு ஜிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா வராது சார். 3 செக்ஷனில் படித்தே ஆகணும். இல்லைன்னா 45 மார்க்கோடு நிற்க வேண்டியதுதான். அடுத்து ஏன் போக முடியாது. இப்போ நான் ஜிஆர்இ எழுதணும், ஜிமேட் எழுதணும், ஐஎல்ஸ் எழுதணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஆஸ்திரேலியா போகணும், படிக்கணும்னா எழுதினா தான் போக முடியும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் நான் ஆஸ்திரேலியா போகணும்னு நினச்சா முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம சில தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த மாதிரி நாம் தெரிந்து கொள்வது தான் ஜாதகம். நமக்கு அதுபடி நடக்கலை, நல்லது நடக்கிறது, கெட்டது நடக்கிறது, லீவ் இட். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஏந்த உடனே, மார்னிங் ஏறின உடனே இன்றைக்கி நமக்கு நிறைய அடிபடுவோம், நிறைய கீழே விழுந்து வாருவோம் அப்படியே நினைப்போம். இல்லை, இன்றைக்கி நான் போனேன்னா என் பாஸ்கிட்ட பேசுவேன், ப்ரமோஷன் கிடைக்கும். இன்றைக்கி நான் காலேஜ் போகிறேன், இன்றைக்கி நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணேன்னா என்னுடைய ப்ரொஃபஸர் எஸ்ன்னு சொல்லுவார். அப்படி தானே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நல்லது நினைப்போம். அந்த நல்லதுக்கு உறுதுணையாக இருப்பது ஜாதகங்கள். இது நிறைய மைனஸும் வருது, நான் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது மக நட்சத்திரம். அதனால் மகத்துக்கு ஆரம்பிக்கக்கூடியது கேது திசை. அஸ்வினி மகம் மூலம் கேது திசை. கேதுவனுடைய காலில் ஆரம்பிக்கிறோம். அது 7 வருஷம். 7 வருஷத்தில் we can have அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம். 5லேருந்து 4 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம் பேலன்ஸ். அடுத்து வரக்கூடியது சுக்கிரராசி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்ல பொசிஷனில் இருந்தான்னு வச்சுங்களேன், 4 வடா கொண்டாட்டம் தான். யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் கேட்கறது இல்லை. அந்த 20 வருஷம் ரொம்ப ஜாலியாக நமக்கு தெரியாமலேயே போயிடும். கொஞ்சம் லக் இருந்தால்
கல்யாணம் ஆகிடும், லக் இல்லைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது, வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் இதில் போயிடுது சார். நம்ம மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது என்ன, நம்ம வருஷத்தில் 30லேருந்து 60 தான் இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதுக்கு நாம் எதுவும் பொறுப்பாளி இல்லை. பொறுப்பாளி தான், நாம் படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது. நாம் பார்க்குற பொண்ணையோ அல்லது நாம் பார்க்குற பையனோ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். குழந்தை பிறப்பு என்பது கடவுளுடைய கையில் இருக்குது. அதற்கு அடுத்தது ஆனால் நாம் தீர்மானிக்கக்கூடியது, நாம் இந்த படிப்பு படித்தோம் அல்லது இந்த படிப்பு படிக்கலை, இப்போ இருக்கும், இதற்கேற்ற வேலையை நாம் இன்னும் வீடு வாங்கணுன்னா அடுத்த லெவல் போகணும். இப்போ அடுத்த லெவல் போகணும். பசங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா செலவழிக்கணும்னா அடுத்த லெவல் போகணும். இப்படி கணவரும் மனைவியும் திங்க் பண்ணக்கூடியது 30லேருந்து 60 வருடங்கள், கிட்டத்தட்ட 70 வருடங்கள்னு நான் சொல்லுவேன். இந்த 40 வருடங்களில் நமக்கு வரக்கூடிய திசை எதுன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 25லேருந்து ஃபஸ்ட்டு சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஸோ 10, 7, 17, 23, 25, முதல்ல ஒரு 25, 50, அடுத்து வரக்கூடிய ராகு திசை. ஒரு மனிதனுக்கு 3, 6, 8, 12 ராகு அமைந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுப்பான். இது முதல்ல நமக்கு எது ப்ராப்பராக அமையணும். சிம்மராசிக்கு ஃபஸ்ட்டு கேத்து நல்லா இருக்கணும். ராகு கேத்து நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கணும் சார். எங்கே இருக்கணும்? 3, 6, 8, 12 இருந்தால் உத்தமம். தனியாக இருந்தால் உத்தமம். அடுத்தவர்களோடு சேராமல் இருந்தால் மிக உத்தமம். அல்லது லக்னாதிபதியோடு சேராமல் இருந்தால், அதாவது யார் லக்னாதிபதி? சிம்மத்துக்கு சூரியன். சூரியனோடு சேராத ராகு, சந்திரனோடு சேராத ராகுவாக இருந்தால் உத்தமம். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்கணும். எப்படி இருந்தாலுமே நமக்கு வாழ்க்கை ஓடிடும். அவஸ்தைப்பட்டாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் சிலர். அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா சைக்கிளில் போய் 8 மைல் 10 மைல் படிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கும் சில பசங்க காலேஜ் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் அல்லது ட்ரெயினில் போய் அங்கே போய் இங்கே போய் படிக்கக்கூடிய பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அது அப்போ படுற அவஸ்தையும் நமக்கு தெரியாது, என்ஜாய் பண்ணுறது அவ்வளோவா புரியாது, அவ்வளோதான். அதனால் அதுக்கு அடுத்தக்கூடிய சூரியன், அடுத்து சந்திரன். சூரியன் ரொம்ப நல்லா இருக்கணும். நமக்கு மெயினே சூரியன் தான். சிம்மத்துக்கு மெயினே சிம்மம் அப்படின்னாலே சூரியனுடைய ஆட்சி தான். அந்த சூரியன் நல்லா இருக்கணும் சார். சூரியன் மேஷத்தில் இருந்தால் ரொம்ப உத்தமம். 1, 2, 4, 5, 7, 9, 10, இதில் 11 இந்த இடங்களில் சூரியன் இருந்தால் மிக மிக உத்தமமாக அமையக்கூடியது சூரியன். அடுத்தது செவ்வாய், சந்திரன், செவ்வாய். ஏன்னா 12ஆம் வீட்டுக்குடையவன் சந்திரன். சந்திரன் எங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு யார் நல்லா இருக்கணும்? கேத்து நல்லா இருக்கணும். ராகு கேத்து நல்லா இருக்கணும். 3, 6, 8, 12 ராகு கேத்து இருந்து தனியாக இருந்து குருவினால் பார்க்கப்பட்டிருந்தாலும் வேற ஒரு கிரகத்தினால் சேராமல் இருந்தாலும் மிக உத்தமமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் எப்படி இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னா சுக்கிரன் 3க்கும் 10க்கும் உடையவன், 10ஆம் வீட்டுக்குடையவன். மெயினாக சுக்கிரன் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துனோம்னா அதுக்கு வரைய லாப நஷ்டங்கள், நாம் பிஸ்னஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, பூர்வீக சொத்து நமக்கு வருமா, நாம் பசங்களுக்கு விட்டுட்டு போவோமா, இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடியது, கொடுக்கக்கூடியது சுக்கிரனும் குருவும். சரி, அடுத்தது வரக்கூடியது சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 10 வருஷம். ஸோ 4ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். 4க்கும் 9க்கும் உடையவன் செவ்வாய். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஏன்னா செவ்வாய் திசை நம்மளுக்கு நல்லா தூக்கி விடக்கூடிய திசை. சந்திர திசையும் செவ்வாய் திசையும் நல்லா தூக்கி விடக்கூடிய திசை. அதற்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசை. ராகு மட்டும் ஒழுங்காக இருந்துட்டா நாம் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஆற அளவுக்கு நம்மளுடைய 55, 60லேருந்து 70 வயசு வரைக்கும். 55லேருந்து என்ன முதல்ல 25, இது ஒரு 17, 25, 50, 52 வயசுலேருந்து ராகு திசை வரும். ஒரு நல்ல மெச்சூர்டு லைஃப்பில் நமக்கு ராகு திசை ராகு நல்ல இடத்துல அமைஞ்சிருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரிலாம் இருந்தால் நிச்சயமாக ராகுவும் சனி திசையில், குரு திசையில், சுக்கிர திசையில் எப்படி கொட்டுமோ, பணம் கொட்டுமோ அந்த மாதிரி கொட்டக்கூடும். ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு தேக்கம் என்ன அப்படின்னா, ராகு திசையில் நம்மளை ஒரு இடத்துல இருக்கவே விடமாட்டாங்க. இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே அலைக்கழிச்சுட்டே இருக்கக்கூடியதா. ஏன்னா ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் வீட்டில் இருக்க முடியுமா? அலைஞ்சுட்டே தான் இருக்கணும். ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் அல்லது டெல்லிக்கும் எம்பியாக இருந்தால் இந்த மாதிரி அலைஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆனால் அந்த திசை நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், ஆன்மீகவாதியாக இருந்தால் அவன் சொல்வது ஆன்மீகவாதி நல்ல இடத்தில் ராகு இருந்தால் ஓஹோன்னு இருப்பார். சொல்லக்கூடியதெல்லாம் பலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். புதன் எப்படி இருக்குன்றதை பார்த்து
அடுத்தது இந்த சந்திரன் செவ்வாய் செவ்வாய் அமைஞ்சிருந்தால், செவ்வாய் நல்ல கதியில் இருந்தால் நமக்கு அதுக்கு முன்னாடியே வீட்டை கொடுத்துருவான். நீ அந்த வீட்டில் போய் உட்காரு. செவ்வாய் தசை வர்றதுக்கு முன்னாடி 40 வயசுக்கு முன்னாடி நீ வீட்டில் உட்காரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, உன்னுடைய சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் மட்டும் ஒழுங்காக இருந்துட்டான்னா நீங்கள் முன்னாடியே போய் அந்த வீட்டில் உட்காந்துருவீங்க. சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு அதற்கு அப்புறம் தான் செவ்வாய் தசை வந்தப்புறம் தான் வீடு வாங்கணுன்றது அவசியம் இல்லை. முன்னாடியே ஒரு லேண்டோ வீடோ வாங்கி நீங்கள் அந்த இடத்தில் உட்காரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு செவ்வாய் தசையில் வந்துடும். சரி சார், இப்போ செவ்வாய் சந்திரன் இது மூன்றும் நம்ம நல்ல டயத்தில் வருது, நான் என்ன பண்ணணும்? கரெக்டாக இப்போ உங்களுக்கு அது வரைக்கும் ஒரு வீடு வரல, எதுவுமே கிடைக்கல, என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 இடம் போகணும். சவுத் சைடாக இருந்தால் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக சுவாமி அங்கே, அல்லது நார்த் சைடாக இருந்தால் மெட்ராஸில் மகாபலிபுரத்தில் நிலமங்கை தாயார். இந்த கோவில் 2 கோவிலுக்கும் கட்டாயம் போயிட்டு வரணும் சார். நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 4 to 6 தரம் ஒரு ட்ரிப் வச்சிங்களேன். ஜாலியாக நம்ம இங்கேருந்து போவோம், ஒரு 2 hours ஜேர்னி, 1 hour ஜேர்னி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தரம் நாம் இங்கே போயிட்டு வருவோம். ஒரு நல்ல ட்ரிப்பாகவும் இருக்கும், இதுவாகவும் இருக்கும். நீங்கள் 6 முறை போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமைந்து விடும். வீடு மனை வாகனம் உங்களுக்கு அமைந்து விடும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி சார், நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், விற்கலை, எனக்கு வீடு பிராப்தி இல்லை, ஒரு நிலம் வச்சுருக்கேன், அந்த நிலத்தில் வீடு கட்டவே முடியல, கிட்டத்தட்ட லேண்ட் வாங்கி போட்டு 20 வருஷம் ஆகுது, நம்ம அங்கேயே வீடு கட்டணும், இல்லைன்னா அந்த நிலத்தை யூஸ் பண்ணி வேற எங்கேயாவது வீடு கட்டணும்னா அந்த நிலத்துல கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள், அல்லது வேண்டிட்டு வாங்க. இது 2வது முறை. இது ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால், அது வரையில் நீங்கள் வீடு வாங்கலைன்னா சிம்மராசிக்காரர்கள் இது நிச்சயமாக நடக்கும். சரி, இது இல்லை அப்படின்னா உங்களால் முடியும்னா பௌர்ணமி அன்று நீங்கள் கிரிவலம் செய்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது தரக்கூடியது. பௌர்ணமி போலனா கூட ஒரு வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் 4 தரமாவது ஒரு பௌர்ணமி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. சரி சார், பௌர்ணமியில் எனக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும், வேறு ஏதாவது டைம் சொல்லுங்கள் அப்படின்னா பௌர்ணமி அல்லாத போது ஒரு நம்முடைய நட்சத்திரத்தின் போது, என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தின் போது கிரிவலம் வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு வந்தீங்கன்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும். ஏன்னா சூரியன் அந்த 25 to 31 சூரியன், அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு ஒளி கொடுப்ப வேண்டியது தான் சூரியன். அதனால் அந்த 15 வருஷத்தை உங்களுக்கு ஓட்டணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு 6 தரம் கிரிவலம், அது உடனே போகணும்னு இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி ஒரு 1.5 வருஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, போயிட்டு வாங்க. சரி சார், நான் வெளியில் இருக்கேன், இந்தியாவிலே இல்லை, அதற்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தனியாக என்ன பண்ணலான்னு ஒரு காணொளி பண்ணணும். இருந்தாலும் சின்னதாக 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழி? இந்த சூரியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தேரோடு கூடிய சூரியன் வச்சுருப்பார். ஏன்னா தேர் குதிரைகளால் ஓடக்கூடிய தேர். அந்த சூரியனுக்குன்னு அருணன் வருணன் 2 பேரும் இருக்கக்கூடியது. அதாவது அருணனும் சூரியனும் இருக்கக்கூடியது முன்னாடி தேர் பூட்டிய தேராக இருக்கும். அந்த படம் அது நீங்கள் வாங்கி பூஜையில் வச்சு ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றிட்டு வாங்க. விளக்கேற்றி 7 to 8, ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றின்னு வந்தீங்கன்னா ஒரு நல்லதொரு நிச்சயமாக கிடைத்தது நமக்கு தங்கும், புதுசாக நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா லட்சங்கள் இல்லை, கோடிகள் புரளக்கூடியதாக நீங்கள் மாறுவீர்கள். அது அந்த மாதிரி இருக்கும். வெறும் குதிரை வீட்டில் ஒட்டாதீங்க, ஓடக்கூடிய குதிரை வீட்டில் ஒட்டாதீர்கள். அப்படி ஓடக்கூடிய குதிரையை உங்கள் வீட்டில் உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த குதிரை வெளிப்பக்கம் ஓடுவதாக ஒட்டாதீர்கள். சில வீட்டில் குதிரையை பார்த்துருப்போம், நம்ம வீட்டுக்கு உள்பக்கம் ஓடி வருவதாக குதிரையை ஒட்டுங்கள். குதிரை வெளிப்பக்கம் ஓடுவதாக குதிரையை ஒட்டாதீர்கள். அந்த குதிரை வெள்ளை குதிரையாக இல்லாமல் சிவப்பு குதிரையாகவோ ப்ரௌனிஷாகவோ இருந்தால் மிக மிக நல்லது. வெள்ளை குதிரை வீட்டில் வச்சுருக்காதீங்க. இது 2வது. அடுத்தது இந்த சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா சுக்கிரனை தாண்டிட்டோம் நம்ம. அதனால் ராகு வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள், எஸ்பெஷலி சண்டேஸில் நீங்கள் போய் இந்த கோயில்களில் சுற்றி வந்தீங்கன்னா வடமேற்கு மூலையில்
2 பாம்புகள் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல் வச்சுருப்பாங்க, வெறும் கல். முடிஞ்சதுன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி பூஜாரி கையில் கொடுத்து அந்த இதில் அபிஷேகம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. எப்போ வேணாலும் அவர் அபிஷேகம் பண்ணட்டும், எவ்வளோ வேணாலும் அபிஷேகம் பண்ணட்டும், ஒரு டம்ளர் அபிஷேகம் பண்ணட்டும், இல்லை முழு பாலையும் அபிஷேகம் பண்ணட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அவர் கையில் கொடுத்துருங்க. அதாவது பால் அவருக்கு கொடுக்குறோம், அது ஒரு தானம், அது அந்த இருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு கொடுக்குறோம், அதை பண்ணிட்டு வந்துடுங்க. இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 6 அல்லது 8 வாரங்கள் பண்ணிட்டு வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த இது நல்லது, நமக்கு எடுக்கக்கூடிய முடிவு நல்லதாக இருக்கும். இதற்கு அடுத்து இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாமே சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடியது. சார் எனக்கு இந்த சாத்தியக்கூறுகள் இதை விட கொஞ்சம் இன்னும் பெட்டராக, ஏன்னா அதிகமாக அது வெளில தெரியாமல் என்னால் போக முடியல, வர முடியல, அந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வெளியில் போட்டுன்னு போச்சு ஒயிட் ஷர்ட்டு, ஏதாவது கருப்பு கலந்ததாக, கருப்பு இல்லைனாலும் வேறு ஏதாவது பிளெயின் ஒயிட் ஷர்ட்டாக போடாமல், ஒன்று பட்டன் சேஞ்சு அல்லது ப்ரௌனிஷ் இது அடித்தது, கை எங்கேயாவது ப்ரௌனிஷாக, அல்லது எதுவுமே இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய டைலர் வச்சுருக்கிற ஒரு இது அது வந்து ப்ரௌனிஷாவோ அல்லது வேறு கலர்லேயோ இருக்கும்படியாக நாம் வந்து போட்டுன்னு போகிறது, வெளியில் போட்டுன்னு போகிறது ரொம்ப நல்லது. வெறும் பிளெயின் ஒயிட் ஷர்ட்டாக இல்லாமல் கூட ஏதாவது சின்னதாக வேறு ஏதாவது கலர்கள் சேர்ந்து இருந்ததுன்னா அது அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் நம்ம போட்டுட்டு வெளியில் போய் அந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இதை மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு மெயினாக நீங்கள் எடுத்துக்கு போகிற பேனா சிவப்பு பேனாவாக இருந்தால் மிக உத்தமம். அது உள்ளுக்குள்ளே எது வேணாலும் இருக்கலாம், அது பச்சையில் எழுதலாம், நீளத்தில் எழுதலாம், சிவப்பில் எழுதலாம், எதை வேணாலும் எழுதலாம். பேனா யூஸ் பண்ணுறது சிவப்பு பேனா யூஸ் பண்ணுங்கள். சிவப்பு பேனா அந்த 16 வருடங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 வருடங்கள் வரும். 25 வருடங்களில் சிவப்பு பேனா யூஸ் பண்ணுறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, நான் 100% உங்களுக்கு வந்துடும்னு நான் சொல்ல மாட்டேன். மெஜாரிட்டி உங்களுக்கு ஒரு 80% அல்லது 70 to 80% நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வலிமையை தரக்கூடியதாக அமையும். அவ்வளோதான் சொன்னால், கர்மான்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுக்கு 100% கொடுக்கும். இது 100% இருக்காது. நான் சொல்கிறது இந்த பரிகாரங்கள் உங்களால் செய்யக்கூடியவை முடிஞ்சால் இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், அது மன நிம்மதியை தரும் அப்படிங்கிறது தான். இது வந்து நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.